அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம். எஸ்எஸ்கே வாய்ஸ் மீடியா சேனல் மூலியமா உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாம எதுக்காக இந்த சேனலை துவங்கணும் அப்படின்னா, நாம் ஒரு இந்திய குடிமகன், நம்மளுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, உண்மையை சொல்றதுக்கான அனைத்து ரைட்ஸும் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? யார் வேணாலும் அவங்களோட கருத்துக்களை இங்க சுதந்திரமா பதிவிடலாம். பட் அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா எந்த ஆதாரமே இல்லாம, அதை பத்தி முழுவதுமே தெரியாம, கேஸ் ஸ்டடிஸ் எடுக்காம, சும்மா தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக, தன்னுடைய வியாபாரத்துக்காக, தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சும்மா எதை வேணாலும் அடிச்சு விடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. பட் அப்போ நீங்க என்ன கேட்கலாம், உனக்கு அதுக்கு தகுதி இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. நம்ம ஊடகவியல் கல்வி நான் படிச்சிருக்கிறேன். பட் அதனால சோசியல் மீடியா அப்படிங்கிறது என்ன, அந்த செய்தி எப்படி மக்களுக்கு போய் சேரு, அதை எப்படி கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற அந்த சேனலை நான் படிச்சவன். சரி, நாம இந்த சமுதாயத்தை பத்தி பேசுறோம். இன்னைக்கு முக்கியமா நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கிற மை வி3 ஆட்ஸ் பார்த்துருப்போம். யூடியூப்ல அது இதுலையும் ஏகப்பட்ட மீடியாவில் பார்த்துருப்போம். அப்படி ஏமாத்திட்டாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க, கொண்டு ஓடிட்டாங்க, பல ஆயிரம் கோடிகள் வந்து ஆக்சுவலி சுருட்டல், மக்கள் ஏமாற்றம், அப்படி இப்படின்னா ரைட். இதெல்லாம் சொல்றீங்க ரைட். இதுக்கு எல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? பேசுறீங்கல்ல ரைட், தப்பு இல்லை, பேசலாம். ஆனா பட் அந்த பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கணும், அல்லது ஆதாரம் இருக்கணும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, எதை சொன்னாங்க, இதுக்கெல்லாம் யாரு ஆதாரம்? இதெல்லாம் யாரு ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது? சார், அவரு அந்த நிறுவனம் சரியா தப்பான்னு யாரு முடிவு பண்ணணும்? நீதித்துறை தான் முடிவு பண்ணணும். அது வந்து ஹைகோர்ட்ல ஜட்ஜு தான் முடிவு பண்ணணும். இந்த நிறுவனம் சரி, இது தப்பு, இவர் ஏமாத்திக்கிறார், பொய் சொல்லிக்கிறார். அப்போ தனி மனிதனா சொல்றது அப்படிங்கிற தவறு. ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் பேசுவது மிக மிக பெரிய தவறு. சரி ரைட், நான் எதுக்காக இதை பேச வந்திருக்கிறேன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னா 100% இருக்குது. ஏனென்றால் மை வி3 எம்டி சக்தி ஆனந்தா அவர்களை சந்திச்சு நாம ஒரு பேட்டி எடுக்கிறோம். இந்த நிறுவனம் எப்படி என்ன அப்படிங்கிறது நல்லா கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. தயவு செய்து நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது என்னோட நலத்துக்காக மட்டும் அல்ல, இது வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம சேனல்ல பதிவிடணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா இது வந்து மை வி3யில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன பதிவு தான். இந்த பதிவுல எல்லா பதிவுலையுமே நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறதுல இருக்குது. அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம மை வி3 பத்தி எடுத்துருக்கோம். சரி, மை வி3க்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 29/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு குற்றப்பிரிவிலிருந்து ஒரு அழைப்புதல் வருது. என்ன வருது அப்படின்னா, நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ் வந்து தவறு அப்படிங்கிறது எங்களுக்கு கேஸ் வந்திருக்கு, நீங்க வந்து அது சம்பந்தமா சில விஷயங்களை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. எப்ப சப்மிட் ஆகணும் அப்படின்னா 1/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் கமிஷன் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வெளியே இருக்கிறேன், என்னால வர முடியாது அப்படின்னு. இவர் எப்போ அங்க அட்டன் ஆகிறாரு அப்படின்னா 5/2/2024 அன்னைக்கு அவர் வந்து அங்க ஆஜராகிறாரு. நேரோடு பாத்தீங்கன்னா ஒரு 3-5 மணி நேரம் அவங்களோட கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்றாரு. ரைட், அவங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இன்னும் சில கிளாரிஃபை வேணும் அப்படின்னு சொல்லி ரைட் ஓகே எல்லாமே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் வந்தாச்சு. ரைட், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குது. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3ஆம் தேதி அன்னைக்கு, போன சனிக்கிழமை அன்னைக்கு 3/2/2024 அன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, கமிஷனர் ஆபீஸ்ல இந்த யூடியூப் சேனல் மீடியால எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறா வந்து எங்களுடைய நிறுவனத்தை பத்தி பேசுறாங்க. இப்படி பேசக்கூடாது, இதுக்கு நீங்க தடை பண்ணுங்க, இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு மனு கொடுக்க போறாரு. அன்னைக்கு வந்து கமிஷனர் ஐயா வந்து பிஸியா இருந்தனால அவர் சந்திக்க முடியல. உடனே இவங்க கண்டிப்பா நாங்க சந்திக்கணும் அப்படின்னு ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பட் அது வந்து அங்க வேலை ஈடுபாடுகளை இது பண்ணுது அப்படிங்கறதுனால அவங்கள கைது பண்றாங்க. இதுதான் நடந்த விஷயம், இதுதான் உண்மை. பட் அவர் வந்து கம்பெனி நடத்துனது தப்பு, இப்ப எல்லாத்துக்கும் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, இவர் ப்ரோஜரி பண்றாருங்கிறதுக்காக அவர் கைது பண்ணல. எதுக்காக கைது பண்ணார் அப்படின்னா, மை வி3 பத்தி தவறா செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் கொடுக்க போனதாங்க விஷயம். ஆனால் இப்ப இந்த மீடியாக்கள் என்ன பண்ணனாங்க,
யூடியூபர்ஸ் மற்ற யாரோ என்ன பண்ணனாங்க அப்படின்னா அது வந்து அவர் அப்படி பண்ணி போட இப்படி அதுக்காக அவர் கைது பண்ணல. பட் அந்த கேஸ் முதல்ல வந்து எதுக்காக என்ன நடந்ததுங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் அதை நம்ம முதல்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். பட் அங்க என்ன நடந்தது அப்படிங்க அப்போ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 15 days அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான சில விஷயங்களை அவர் கொடுக்கணும். பட் அது சரியா தவறா அப்படிங்கிறத திருப்பி நாம சொல்றேன். இது வந்து நீதித்துறை தான் அந்த நிறுவனம் சரியா தப்பான முடியும். அதை பற்றி நாமெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ என்ன அப்படின்னா இனி அடுத்தது என்ன நடக்குது, சரி இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு 6ஆம் தேதி. எப்போ நீரோட் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்து தமிழ்நாடு மாநகர குற்றப்பிரிவில் வந்து ஆஜராகி அதையெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வர்றாரு. 6ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த நம்ம என்ன விஷயத்துக்கு கேட்கறோம், இந்த நிறுவனம் என்ன செய்யுது, எப்படி உங்களோட ப்ரொஃபஷனலாக உங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம பதிவேற்றம் பண்ணிக்கிறோம். தயவு செய்து பொறுமையா பாருங்க. பதிவேற்றம் நீரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes இருக்கு. அதைய தெளிவாக பாருங்க. அப்பதான் ஒரு விஷயம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தெரியும். பட் இது சரியா தவறா அப்படிங்கறத முடிவு செய்ய வேண்டியது நம்மளுடைய நீதித்துறையானே தவிர தனி மனிதர்களுடைய ஒரு ஒப்பீனியன் கருத்துக்கள் கிடையாது. தயவு செய்து கருத்துக்களை பகிர்ந்துக்கல தப்பு இல்லை. ஆனால் இன்டென்சி இது ஒரு பல பேர்த்தோட வாழ்க்கை. ஒரு நீரோட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 60 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. அது அவரு 60 லட்சம் பேர்த்தோட வாழ்க்கை அங்க இருக்கிறது அப்படிங்கிறனால எல்லாரும் பேனிக் ஆவாங்க, பயப்படுவாங்க இல்லைங்களா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிடுறது தப்பு. சரி தவறு அப்படிங்கிறத நீதித்துறை முடிவு பண்ணிட்டு தயவு செய்து நீங்க இந்த பேட்டியை பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவுகளில் நாம பார்க்கலாம். நன்றி. வணக்கம் சார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆண்ட புண்ணியத்தில் உங்களால் யூடியூப் புண்ணியத்தில் இயற்கையாக சிறப்பாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலி இப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துருக்குது, எப்படி இவ்வளவு கேஷுவலாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஒரு பேசிக்காக இவ்வளோ விஷயம் எனக்கான ப்ரொமோ எடுக்கும்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கணும். எனக்கான ப்ரொமோவை என்னை விட அதிகமாக உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் நீங்கள் சேட்டலைட் மீடியா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணும்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கணும். டென்ஷனாக இருக்குது. அப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் சார். ஐபிஎல் மேட்ச்ல கொடுத்தா கூட இந்த ப்ரொமோ கிடைச்சிருக்காது சார். ஒரு டீம் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் டீமை நான் எடுத்து ஸ்பான்சர் கூட இந்த ப்ரொமோ கொடுத்துக்க மாட்டீங்க. அவ்வளோ ரீச் ஆகிருக்க முடியாது. அதோட போய் ரீச் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஹாப்பி ஆகணுமா, நீங்கள் டென்ஷன் ஆகணுமா? நான் ரியலி ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு நன்றி போடுற வழி இல்லை. ஏன்னா நீங்கள் அதான் பண்ணியிருக்கீங்களே, ஓப்பர் இருக்குது. கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இப்போ நம்ம நேரடியாக சப்ஜெக்ட் வந்துடலாம் சார். ஆக்சுவலி என்ன உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் ஆக்சுவலி உங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. பட் எனக்கு ஏன் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் கொடுத்த வேலை ஒரு கூடுதல் வேலை செய்யலாம், அவ்வளோதான். ஓ வெரி குட். ஆக்சுவலி நேற்று நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் போலீஸ் என்கொயரி இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. அதை பற்றி அங்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அது என்ன இப்போ என்ன ஃபீட்பேக், அது என்ன சிச்சுவேஷன் அந்த சார்? ரொம்ப சிம்பிள் சார். என் கம்பெனி மோர் தேன் 2.5 years செயல்பட்டு ரைட். இது சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும்போது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு பார்வை இருக்கு. இந்த யானை வந்து கூடலாம் சுட்டு பார்த்து எப்படி இருக்கும்? கயிறுமா இருக்குதும்பா, காலை பிடிச்சா தூணுமா இருக்குதும்பா, முதுகு தொட்டா செவுருமா இருக்குதும்பா, காலை பிடிச்சா முரமா இருக்குதும்பா. அது யானைங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா முழுசா அவன் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு செவுருன்னு சொல்றான், ஒருத்த வாழுங்கிறான், ஒரு காலை சொல்ற விஷயம் புரியுது இல்லைங்களா? இந்த ஒரு பார்வை தான் இன்னைக்கு கம்பெனி மேல யானை மாதிரி கம்பெனி வளர்ந்துருக்குது. ஏதோ ஒரு தொட்டு பார்த்துட்டு இது யானை இல்ல, இது வந்து கயிறுங்கிற ஒருத்த வாழை பிடிச்சிருவேன். இப்படிதான் இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அது எது உண்மை, ஆக்சுவலா என்ன நீங்க பண்றீங்க, உங்களோட செயல் திட்டம் என்ன, எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க, எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, எப்படி கொண்டு போக போறீங்கிற எல்லா கேள்விகளையும் இன்னைக்கு அதிகாரிகள் கிட்ட டீட்டெயிலாக கேட்டாங்க. ஏன்னா இதுக்கு கொடுத்த வழியில் முடியும், கொடுக்காம இன்னும் கூட பேசிக்க முடியும். ஆமா சார், நான் பதில் சொல்லேன்னா உங்க போனை கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என் போன் எங்கிட்ட போய் தான் நீங்க நான் போனை கொடுத்துட்டுனா கதை மாறி போயிடும். அப்படிதானே? ஆமா கண்டிப்பா. அப்புறம் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கேள்வி கேட்பது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய கடமை. கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இஷ்யூ வந்து பெருசாகும் போது சும்மா கொடுத்தாலே நம்ம ஆளுங்க வந்து துணி விசாரிப்பாங்க. இஷ்யூ இவ்வளவு சென்சிட்டிவ் ஆகும்போது அவங்க கடந்து சும்மா போயிருப்பாங்க அதிகாரிங்க. என்கொயரி பண்றாங்கன்னா நம்ம சைடு தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு விட்டுருவாங்களா? அதை எல்லாம் கண்டுபிடிக்க எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கேள்வியே பலவிதமாகும். ஸோ பலவிதமான கேள்வியை எதோ இதுக்கு சம்மந்தம் இல்லாம கூட கேள்வி கேட்டு அது சம்மந்தப்படுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் விசாரிப்பாங்க. அது அவங்களுடைய பார்வை. ஓகே, கொடுத்த கம்ப்ளைண்ட் பின்னால என்ன உண்மைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். சரினா அதை வந்து அலோவ் பண்ணணும், தப்புனா அதை கண்டிக்கணும், தண்டிக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு ஒர்க். அதுக்கு உண்டான எல்லா முகாந்திரத்தில் இருக்கிற கேள்விகளையும் கேட்டாங்க. நமக்கு எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. அதனால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். ஸோ நீங்க சொல்லணும் உள்ள லாயர்ஸ்ல கூட வந்தாங்க. முழுக்க முழுக்க நான் தான் பேசுறேன். லாயர்ஸ்ல உள்ள யாரும் வரல. 1 and 1 3 அதிகாரிகள் விசாரிச்சாங்க. நான் ஒருத்தர் தான் பதில் சொன்னேன்.
எனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட கேள்விக்கு பதில் இருக்கு, எனக்கு ரெஃபரன்ஸ் தேவையில்லை, நான் கேட்டு சொல்றது அவசியம் இல்லை. எனக்கு அவன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு, அந்த கேள்வி பதில் இருக்கு. சில டேட்டாஸ் கேட்டிருக்காங்க, ஒரு கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சரி சார், ஆக்சுவலி ஒரு பட் நீங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்புனா ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணம் கொடுக்குறாங்க, ஆக்சுவலி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, மாசமான இவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, இப்படி ஹவ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் வாடிக்கையாளர்? அதாவது இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பொதுவாக சொல்கிறேன், இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ காசு கிடைக்குமா? ஆமாம், நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்க முடியலையே. எஸ், நான் என்ன கேட்குறேன், எனக்கு ஒரு புரிதலோட இந்த கேள்வி தான் கேட்க மாட்டேன். நான் ஏன் பதில் சொல்கிறேன், கஷ்டப்பட்ட சம்பாதிக்க யாருன்னு சொல்லுது? கல்லூரிக்கு கல்லூரி தான் இருக்கான். இல்ல சார், கஷ்டப்பட்டதான் லைஃப் டெவலப். அது ஒரு தவறான புரிதல். ஒரு காலத்துல எல்லாரும் கஷ்டப்படும் போது நம்மளும் கஷ்டப்படணும். எஸ், யார் அதிகம் கொடுக்குறாங்களோ அதுல வருமானம், யார் அதிகமா மங்கி வெட்டுறாங்களோ வருமானம். டெக்னாலஜி மாறும்பொழுது அந்த ஃபீல்ட கரெக்டா பிடிச்சவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டா சம்பாதிக்கணும். இன்னைக்கு என் ஸ்டாஃப் ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற, பேசிக்கா டிகிரி டபுள் டிகிரி படிச்ச ஒரு பொண்ணு வேலை செய்யும், அது சம்பளம் 12,000 ரூபாய். அதே ஐடி ஃபீல்ட்ல அதே வேலை செய்யறவங்க சம்பளம் 1,20,000 ரூபாய். ரெண்டு ஒரே வேலை செய்யறாங்க. இந்த அம்மா கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, அந்த அம்மா வந்து கலெக்டர் வேலை செய்யலாம். ரெண்டு ஒரே ஃபீல்டு வேலை செய்யறாங்க. இப்படி 1,00,000 சம்பளம் கேட்க முடியுமா? ஏப்பா அந்த சம்பளம் 12,000 ரூபாய், இது 1,00,000 கேட்பீங்களா? அந்த கம்பெனி அவங்க கொடுக்க நினைக்குது, இவங்க அவங்களுக்கு தேவைப்படுறாங்க, அவங்க இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. இடையில கேள்வி யாரு வயசு? ஸோ இதுதான் விஷயம். இன்னைக்கு என்னன்னா, ஒரு வியாபாரம் யார் நடக்குது? மக்கள் நம்பி தானே. கண்டிப்பா நீங்க எந்த பொருள் தயாரிச்சாலும் யாருக்கு சேர்க்க போறீங்க? மக்களுக்கு தானே. அப்போ அந்த வியாபார லாபம் யாருக்கு போகுது? யாருக்கு போகுது? நான் என்ன அந்த லாபம் மக்களுக்கே கொடுத்தா அந்த மக்கள் எனக்கு ஆளுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சார் இஃப் யூ டோன்ட் செக் அப்ப இது எம்எல்எம் என்னது? அப்ப மக்கள் வரும்போது எம்எல்எம்மா? சார் ரெண்டு விஷயம் சார். எம்எல்எம் சரியா தப்பா கேள்வி போயிட்டு இருக்கு, அது தனியாக விவாதம் வச்சுக்கோங்க. ஏன் முன்னாடி எம்எல்எம்மா இல்லையா விவாதம் போயிட்டு இருக்கு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ வந்து கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எம்எல்எம் என்ன பண்றாங்க தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. சோ எம்எல்எம் அப்படிங்கிற சிஸ்டம் எம்எல்எம் மட்டும்தான், தட் இஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது ஆரம்பிக்கும் போது ஒரு புனிதமா தான் ஆரம்பிச்சாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங். போக போக நிறுவனங்கள் செய்த செயல்களால இது மேன் லூசிங் மார்க்கெட்டிங், மணி லூசிங் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இந்த எம்எல்எம்க்கு பல விதமான அர்த்தம் வர அளவுக்கு சூழலை இந்த சொசைட்டி உருவாக்கிடுச்சு. அப்ப எம்எல்எம் ஒரு நல்ல பிசினஸ் தான் சார், நிச்சயமா நல்ல பிசினஸ் தான் சரியா பண்ணா. அதை தப்பா கையாண்டா அதை வந்து தப்பான விஷயம் பாரு. அப்ப மேக்ஸிமம் பீப்புள் தப்பா கையாண்டதுனால அதுல போய் யாரெல்லாம் அடி வாங்கி வந்தாங்களோ, யாரெல்லாம் அனுபவத்தை மட்டும் வாங்கிட்டு ஆதாயம் எல்லாம் வந்தாங்களோ, அவங்க எல்லாமே தப்பாக இயல்பு தானே. அதை ஒண்ணு நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிடைச்ச அனுபவமும் அதான் சார். நீங்களும் என்ன வேணா பேசலாம் சார். கண்டிப்பா எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் நான் பதில் சொல்லுவேன். கண்டிப்பா நீ சொல்றது அப்படியே இருக்கும் அவசியம் இல்லையே. வாட் ஐ ஃபீல் அதான் நம்ம ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பா பப்ளிக்ல இந்த எம்எல்எம் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள போனவங்க நிறைய பேர் போயிட்டு இவங்க கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அல்டிமேட்டா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கல, போனது ஆதாயம் இருக்காங்க. ஆமா, சிலருக்கு அனுபவம், பலருக்கு அவமானம் கிடைச்சது. இதனாலே இந்த இண்டஸ்ட்ரியை அவங்க வந்து ஒரு மாற்று இண்டஸ்ட்ரியா, தேவையான இண்டஸ்ட்ரியா, அன்வான்ட் ஃபீல்டா பாக்குறாங்க. இது ஒரு துரதிர்ஷ்டமான சூழல் தான். பட் இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த எம்எல்ஏ பத்தி ஏன் மக்கள் தப்பா நினைக்கிறாங்கன்னா, முதல்ல வரலாம் சம்பாதிச்சுக்குவான், லோக சொல்லுவாங்க, முதல்ல போனா பொங்கல் இல்லை வந்து செங்கல் மரம், இது கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு பார்வையில பாக்குறதுனாலதான் அந்த லாஸ்ட் போனவங்க எல்லாமே அதிகமாக்குறதுனால சம்பாதிச்சு கம்மியா இருப்பான், லாஸ்ட் ஜாஸ்தியா இருப்பான். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இது தப்புங்கிறாங்க. இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்களும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்னோட கம்பெனி பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இங்க ஒரு நபர் ஜாயின் பண்றது 100% ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் விஷயம். எஸ், ஒன்ஸ் ஜாயின் பண்ண ஒருத்தர் வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ், வித்தவுட் எனி சேல்ஸ் என் பிசினஸ்ல டிராவல் பண்ண முடியும், லைஃப் டைம் டிராவல் பண்ண முடியும். அப்படி வாய்ப்பு கொடுத்தது எம்எல்ஏ எங்க வருது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவர் அடுத்த லெவல் போலாமா வேண்டாமாங்கிறத அவர் முடிவு பண்றாரு. அவருடைய 100% வில்லிங்னஸோட அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப அப்சர்வ் பண்ண வாய்க்காரு. அப்போ உங்க கம்பெனியோட கம்பல்சன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எல்லாம் இருக்கும் தெரியும் தானே, எப்படி கம்பேர் பண்ணுவோம்? அது யார் ரைட்ஸ் இது சார். ஓகே, ஒரு சில விஷயம் சொல்றாங்க, இது பண்ணாதான் இது கிடைக்கும், இது பண்ணாதான் அடுத்த பொசிஷன், இப்படி ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? நீங்க வந்து ட்ரெயின்ல போறீங்க, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. எஸ், ஒரு 300 ரூபாய் கொடுத்தா நீங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் போகலாம். ஆமா, அடுத்து ஸ்லீப்பர்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் காசு தரான்னு போகணும். எஸ், டெஃபினெட்லி, கண்டிப்பா. அது போற தப்பா? அதே ட்ரெயின்ல வந்து தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்கு, செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்கு, செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்கு, எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. அந்த ட்ரெயின் எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்குது. ஆமா, எந்த கம்பார்ட்மெண்ட் யாருக்கு இருக்கு? அது அவங்க கையில. நீ ஏன் வச்சுக்கணும் கேப்பீங்களா? நோ நோ, விருப்பப்படுறவங்க அந்த கம்பார்ட்மெண்ட் போறாங்க. அதே மாதிரி விருப்பப்படுறவங்க எனக்கு எங்க இருக்கிற பேக்ல எது விருப்பம் பண்றாங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணி இதை யாரும் சொல்ல. அவர்களுக்கு விருப்பப்பட்டா சாய்ஸ் வச்சிருக்கேன்.
நீங்க துணிக்கடையில் போனா முதல்ல கேட்பான் என்ன வந்து சட்டை வேணும், என்ன ரேஞ்ச் வேணும் கேட்பான். 500 இங்க வந்து பாருங்கம்மா, 1000 ரூபாய் இங்க வந்து பாருங்கம்மா, 5000 ரூபாய் இங்க ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க. இல்ல சோ உங்க ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டு அது வாங்கி தருவாங்க தானே. கண்டிப்பா. சோ எல்லா பக்கம் அப்படி இருக்குது தானே. எஸ் சார். மொபைல் எல்லாரும் ஒரே கம்பெனில 10 மாடல் ஒரு ரேட்ல இருக்காங்க. இருக்கு. அப்ப நீ ஏன் 10 மாடல் வச்சு கேட்பீங்களா? அது எப்படி கேட்க சார் ஒரு மக்களுக்கு சேல்ஸ் ஒரு கார் கம்பெனின்னு சொன்னா ஒரு கார் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனினா அதுல பல ரேட் 3 லட்சம் இருக்குது, 30 லட்சம் இருக்குது, 3 கோடி கார் இருக்குது. கண்டிப்பா. அது யாருக்கு இதை போய் வாங்கி போறாங்க அப்படிதானே. நீ ஏன் வச்சுக்கணும் கேட்பீங்களா? இன்னும் கார் வந்து ஒரு கார் 3 லட்சமாமா, ஒரு கார் 5 லட்சமாமா கேட்பீங்க போய். இப்படி கேட்கறது கிட்ட இருக்கும். கண்டிப்பா. இது என்ன பண்ணி கேட்கறாங்க இந்த கேள்வி? சார் நான் யாராவது வம்பு பண்ணி கொடுத்தா நீ கேட்கலாம். இதை வாங்கித்தான் ஆகும்னு சொல்றேன்னா கண்டிப்பா தப்பு. நான் சாய்ஸ் கொடுத்தேன். எங்கிட்ட இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணு சொல்லிட்டேன். இது எடுக்க முடியும் யாரு மெம்பர் தானே. அந்த மெம்பர் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அவர் யாரும் ஃபீல் பண்ணலையே. ரைட் சார். அதை எடுத்துக்கலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆக்சுவலி 1 lakh சம்திங் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நம்ம மாசம் அமௌண்ட் கட்டினாவா இங்க போய் கட்டினா உங்க கம்பெனில இங்க கட்ட சொல்ல வேண்டியது எங்களுக்கு கட்டுறது. எங்களுக்கு கட்டி போக வந்து கம்பெனி உங்க சொல்லி வந்தாங்கப்பா. பணம் கொடுக்குறாங்க சார். பணம் கொடுக்குறாங்க கஸ்டமர். எங்க கொடுக்குறாங்க? டெபாசிட் பண்றாங்க கிட்ட. ஏதோ சார் நீங்க வந்து ஒரே விஷயம் தான். நல்லா இருக்கும் நல்லா இருக்கு வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருக்கு வேற வருமா? வேற. அதே மாதிரி நீங்க கேட்குறது எந்த கம்பெனியில நாங்க தர்றது பர்ச்சேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாமா நீங்க அதுல இந்த பர்ச்சேஸ் இந்த பெனிஃபிட் வச்சிருக்கோம். அதுல எதை பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. இதுல நான் எங்க டெபாசிட் பணம் கட்டுறீங்க பணம் வாங்குறாங்க இல்ல சார். இப்போ 1 லட்சம் சம்திங் ஏதோ 2 மாசம் 12,000 ரூபாய் தராங்க, 450 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் தவறான புரிதல். என்ன அப்படின்னா எங்கிட்ட பேக்கேஜஸ் அதாவது எங்கிட்ட மை வீக்லி ஆயுர்வேதிக் கேப்சூல் ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் ஒரு பேக்கெட் நீங்க வாங்கினா உங்க விருப்பம் தான் நீங்க வாங்கலாம். அது கூட சும்மா வாங்க முடியாது. என் ஆப்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஓஎம் சொல்ல முடியாது, ஃப்ரீ ஐடி. அவர் தன்னுடைய கேரியர் அடுத்த போகணும்னு ஆசைப்பட்டா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் பிஎம் மட்டும்தான் ஆக முடியும். சரி, தட் இஸ் பேசிக் மெம்பர். அதுக்கு கூட என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எங்கிட்ட ஒரு ஃபேஸ் கேர் இருக்கு. ஒரு ரேட் 480 ரூபாய் எம்ஆர்பி. நீங்க சும்மா போய் என் ஸ்டோர்ல வாங்க 480 ரூபாய் தான். பட் ஓபனிங் மெம்பர் இருக்கிறேன். பட் தனியாவே வாங்கிக்கலாம். ஏய் ஸ்டோர் விட்டு நீங்க பிரச்சனை. ஓ நீங்க சார் ஒரு சோப் இருக்குது எல்லாம் இருக்குது வேணும்னு வாங்கிக்கலாம். அப்ப நீங்க ஒரு செல்லர் தான் சொல்றீங்க. 100% சார் நாங்க ட்ரேடிங் பண்றோம் சார். தட் இஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம் சார். ட்ரேடிங்னா நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா நம்ம ட்ரேடிங் சொன்னா நம்ம ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட் அது ஒரு குரூப் சுத்தி இருக்குது. அப்படி போய் சொல்லி யோசிக்க கூடாது. நாங்க என்ன பண்றோம் ஒரு வியாபாரம். எங்க பொருளை எங்க ஸ்டோர்ல வியாபாரம் பண்றோம். அங்க யாராவது சார் நீங்க வந்து கடை விற்கிறது என்ன பிரச்சனை? இப்போ நீங்க யாரும் கேட்க வேண்டிய அதுக்கு நான் பொருள் காசு கொடுத்தா கொடுக்க போறோம் அவ்வளவுதானே. சார் இப்போ தப்பா நினைச்சுக்கோங்க. நீங்க பணம் கொடுத்தா பொருள் கொடுத்துறீங்க. ஆமா. அப்போ உங்களுக்கும் அந்த பணத்துக்கு டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ மாசமான இதுக்கு அவங்க ஒரு இன்கம் சொல்லுவாங்க. இன்கம் எப்படி கொடுக்குறீங்க? ரொம்ப சிம்பிள். அது பாசிட்டிவ். ரொம்ப சிம்பிள் சார். என்ன அப்படின்னா நீங்க எங்க கூட அசோசியேட் ஆயிருக்கணும். நீங்க ஒரு நபர் ஒரு ஆள் சேல்ஸ் கிடையாது. சரியா? ஓகே. நீங்க லைஃப் டைம் கன்சியூமர் பல பொருட்கள் உண்மையா இல்லையா? காலையில பல்லு விளக்குவீங்க, காலையில பல்லு விளக்குவீங்க, டெய்லி குளிப்பீங்க, குளிப்பீங்க தானே? அப்ப வந்து சோப் போட்டு குளிப்பீங்க, ஷாம்பு போட்டு குளிப்பீங்க. இது மாதிரி அடுத்த விஷயங்கள் போகும்போது சாப்பாடு வீடு செய்வீங்க, அது சாம்பார் தூள் ரசப்பொடி இப்படி 1000 விஷயம் இருக்குது தானே. இது எல்லாமே எங்க வாங்கி தான் இருக்கீங்க. எங்க கூட டச்சப் இருந்தீங்கன்னா பைண்டிங் இருந்தீங்கன்னா 1 by 1 எங்களோட ப்ராடக்ட் உங்களை வாங்க வைக்க முடியும் நான் நம்புறேன். வித் ஒரு கோஆபரேஷன் நெருக்கடி கொடுத்துல சார் இது வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா பிடிக்கும், சில விஷயம் பார்க்க தான் பிடிக்கும். உண்மைதானே? ஸோ என் ப்ராடக்ட் நீங்க பார்க்க என்னுடைய ப்ராடக்ட் நீங்க கேட்க ஒரு லெவல் உங்களுக்கு ஏதோ வாங்க சாம்பார் தூள் வச்சாலும் உடனே டக்குன்னு வந்து மை வித்ரி வல்லாறு சாம்பார் தூள் கண்ணு நிற்கும். இன்னைக்கு விளம்பரம் பண்றது நோக்கம் என்ன? பார்த்ததுமே துணிக்கடை கிளம்பி போயிருமா? என்ன கடை கிளம்பி போறது கிடையாது. குடும்பத்தில் மட்டும் வேலையே இருக்கும். சப்கான்சியஸ் பதிவாயிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீ துணி வாங்க யோசிக்கும் நிற்கும் இந்த கடையில் வாங்கலாம். ஏன்னா அது மட்டும் பேசிட்டு இருக்காங்க. விளம்பரம் பண்றாங்க இல்லையா? என் சேனல்ல நான் சும்மா காசு கொடுக்கல. என் சேனல்ல ப்ராப்பரா வாட்ச் பண்ண சொல்றேன். டெய்லி என்னோட வீடியோ கேட்க சொல்றேன். இதை வாட்ச் பண்ணி அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் பண்ணா ஐ கிவ் 1 ரூபி 2 ரூபி இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே சார். அது எப்படி அதனால உங்களுக்கு என்ன லாபம், வரக்கூடிய கஸ்டமருக்கு என்ன லாபம், இதனால கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் சார். இல்லாம கொடுக்க முடியாது சார். எஸ். அப்போ ட்ரஸ்டல் நடக்கல. எஸ் சார். பியூர் பிசினஸ்மேன். எஸ் ஐ நோ. பட் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பிராண்டட் கம்பெனியா இருந்தா ஒரு வால்யூம் பிராண்ட் பிராண்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் வேர்ல்ட் லெவல்ல இருக்கு. இப்போ நான் பிராண்ட் தானே உலகத்துல என்னோட பிரிபேட் யாரு இருக்காங்க இன்னைக்கு? நோ. அப்புறம் நீ சொல்ற பிராண்ட் சொன்னீங்கல்ல? எஸ் சார். என்ன பிராண்ட் என்ன? எல்லாம் தெரிஞ்ச பிராண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் உலகத்தை பிரிபேட் நான் தான் இருக்கோம் இல்ல நீங்க நீ மறுபடியும் போனால. எஸ் சார். அந்த பிராண்ட் கொடுத்தது நீங்க தானே.
சார் சிம்பிள் சார். ஒரு லேபிள், அதாவது ஒரு பனியன் ஒரு திருப்பூர் தயாரிக்கிறாங்க, பேக் பண்றதுக்கு 400 ரூபாய். ஆமா. லேபிள் 4000 ரூபாய். என்னாச்சு இப்போ? அந்த லேபிளுக்கு தான் வேலை. அந்த லேபிள் 4000 ரூபாயா? அது பிரிண்ட் அடிக்கிறதுக்கு 4 ரூபாய். அதுவும் செலவழிப்பாங்க இல்லையா? எத்தனை நிகழ்ச்சி ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க, உருவாக்கிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ ஏன் மெம்பர் வச்சு பிராண்ட் உருவாக்குற அந்த பெனிஃபிட் மெம்பர் கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? நீ சுத்தி வச்சு அவங்களுக்கு தான் போறீங்க. நீங்க என்ன பிராண்ட் உருவாக்கினாலும் எவ்வளவு அமிர்தத்தையே பேக் பண்ணி கொடுத்தாலும் கடைசியில் வாங்க கன்சியூமர் தானே. அவங்களுக்கு யாரும் பெனிஃபிட் இருக்கா? அந்த பொருள் யூஸ் பண்ண தவிர இல்ல. பட் அந்த பிராண்ட் உருவாக்கான செலவை என் மெம்பருக்கே கொடுத்து பண்ணா என் பிராண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? சார் நீங்க வந்து எவ்வளவு பெரிய நடிகர் கொடுத்து காமிச்சாலும் யாருக்கோ நடிகர் பிடிங்க வச்சுக்கோமே, யாருக்கோ பிளேயர் பிடிங்க வச்சுக்கோமே, அவர் வந்து பிராண்ட் உருவாக்குறீங்க, எலி ப்ராடக்ட் உருவாக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளேயர் பீக்ல இருக்கு தான் பிராண்ட் வேல்யூ. ஒண்ணு அந்த கம்பெனிக்காரன் பிளேயர் மாத்திடுவான், அடுத்த விளம்பரத்துல அவர் வரமாட்டார், லைவ்ல இல்லைன்னா தெரியும் அந்த பிசினஸ்ல ஒரு பீக் இல்லைன்னா. ஒரு ப்ராடக்ட் நீ ஒரு ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கபில் தேவ் வந்தாரு, அப்புறமா வந்து டெண்டுல்கர் வந்தாரு, ஏர் சொல்லுவாரு, இப்ப அது வந்து தோனி வந்தாரு, அப்ப விராட் வந்தாரு, கபில் தேவ் இவரோட இருக்காருல்ல, யார் கூப்பிடல நடிக்கிறது ஒரு சீன்ல வைக்கிற சீன் இருப்பார். அவர் பிசினஸ்ல பீக் வாங்கி இருப்பார். அப்படிதானே? கண்டிப்பா. நடிகருக்கு வந்து பெரிய லெவல் இருக்க வரைக்கும் அவர் மரியாதை, அவர் அவுட் ஆஃப் ஃபீல்ட் இருந்தா அவர் கூப்பிடவே மாட்டாங்க. கண்டிப்பா. அது சும்மா அடிச்சு கூட வேண்டாமா? அப்படிதானே? கண்டிப்பா. அப்போ அவருக்கு தக்க வச்சுக்கிட்டாதான் இது வந்து மார்க்கெட் பண்ண முடியும். கண்டிப்பா. பட் எல்லாரும் சேர்த்து எங்க வச்சுக்கிறாங்க மக்கள் இருக்காங்க. அவரை பிடிக்கிற மக்கள் ஒரு நபர் சொன்னா 1,00,000 பேர் கேட்பாங்கன்னு சொல்லிதான் ஒரு கணக்கு. அதே சொன்னா ஒரு கோடி பேர் கேட்பாங்க, அவர் பேக் ரேட். அப்படிதானே? கண்டிப்பா. நடிகர் நடிச்சாலும் எல்லா நடிகரும் ஒரே ரேட் கிடையாது. இல்ல இல்ல. பிளேயர் வந்து எத்தனை ப்ரொமோஷன் வந்தாலும் எல்லாரும் ஒரே ரேட் கிடையாது. இல்ல. எப்படி அது வந்து முடிவு பண்றாங்க? அவர் சொன்னா எவ்வளவு பேர் பார்ப்பாங்க, அதான் கேட்பாங்க, எவ்வளவு பேர் பார்ப்பாங்க. இப்ப நீங்க பூஸ்ட் பிடிக்க பண்ணி நினைக்கிறேன், நான் பூஸ்ட் பிடிக்கிறது இல்லை. அப்ப வந்து அவங்க சொல்லித்தான் இருக்காங்க, அப்ப யாரும் பிடிக்காங்க தானே. அதை நம்பிதான் அவங்க சொல்ல போறாங்க. என்னன்னா யாரு சொன்னாலும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. பட் யாரோ சொல்லும் போது அவர் சொல்ல எவ்வளவு பார்ப்பாங்க, அவரோட விசிபிள் வேல்யூ எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற கணக்கு தான் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வியாபாரம் ஆகுதா ஆகலையா, பொருள் லாபம் கிடைக்கும் அது தெரியாது. முன்கூட்டி ஒரு அமௌண்ட் கொடுத்துதான் நடிக்க கொடுக்கணும். அடுத்த வருஷம் யாரும் சொல்ல முடியாது, நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர்லாம் கொடுக்க முடியாது, அப்படியே கொடுத்தா வருவாங்க, கொடுத்தாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. அடுத்தது டிவி சேனல், அந்த நிகழ்ச்சியை வந்து டிஆர்பி பார்க்கலாம்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது. அப்படியே அந்த நிகழ்ச்சி பார்த்தா ரிமோட்ல வந்து விளம்பரம் மாத்தி போயிடும். நம்ம யாருக்கும் டிவி சேனல் பாக்குறோம், ஐபிஎல் மேட்ச் வந்து டைம் போட்டா ஒரு 2 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி டைம் ஓடுனா நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு போயிடும். கண்டிப்பா. சோ இதெல்லாம் நடக்குது தானே, இது அவங்களுக்கு தெரியும் தானே. இது எல்லாம் மீறி ஏமாந்து கண்ணில் பற்றாத நம்பிக்கை தான் they spend more and more crore மணி உண்டா இல்லையா? யார் மேக் பண்றாங்க? மக்கள். அப்போ யாரோ ஒரு பிராண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ண முடியும் போது நான் என்ன கேட்கிறேன், யாரோ பிரபல சொன்னா 1,00,000 பேர் கேட்கறாங்கன்னா நீங்க சொன்ன ஒருத்தோட கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தா தேவைப்பட்டா சொல்லுங்க, ஆப்ஷன் கொடுங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு யாரோ தேவைப்படுறாங்கல்ல, அவங்க அவர் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ உங்களுக்கே வருமானம் கொடுத்தா நீங்க கூட வந்து டிராவல் பண்ண மாட்டீங்க. இது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. இது நான் டே 1ல கேட்டா கூட உங்களுக்கு சொல்லி தான் புரிய வச்சிருக்க முடியாது. மோர் தென் 2 hours நான் டிராவல் பண்ணி சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே இத்தனை லட்சம் வந்துருக்காங்க. அப்ப ஏதோ நடந்துருக்கு தானே, என் ஃபார்முலா ஓகே தான் வந்துருக்காங்க. நான் ஒரு ஆள்னா நீ ஒரு ஆள் சொல்றவங்க சுத்தி 6 லாக்னு கேட்கறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60,00,000 பேர் எங்க மெம்பர் ஆயிருக்காங்க. ஆன் ரெக்கார்ட் பிளே ஸ்டோர்ல வந்து 5 மில்லியன் வந்துருச்சுல. அப்ப நான் செஞ்சு காமிச்சதில்ல, வெறும் சும்மா வாய் சொல்லிட்டு போறீங்க. அப்புறம் என்ன கேள்வி? முதல் நீங்க வந்து பறக்க முடியுமான்னு கேட்கும் போது முடியாதுன்னு சொன்னாங்க. ரைட் சப்போஸ் பறந்து காமிச்சு கூட நீங்க ஊரே பிளைட்ல போறாங்க தானே, அது ரிஸ்க் எடுக்கணும்ல. அது செஞ்சிருக்கேன், செஞ்சு காமிச்சிருக்கேன், வேற என்ன பிரச்சனை இல்லை. சரி சார். ஒண்ணு அப்போ நீ பாத்தீங்கன்னா ஒரு சம் லேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாசம் டே 1 வந்து 480 சொல்றேன். சம் லேக் எல்லாம் கிடையாது. சரி சார். என்கிட்ட பர்ச்சேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. என்னுடைய ஆயுத ஆப்ஷன் ஒரு பேக்கெட் அவர் வாங்கினா அது காம்ப்ளிமெண்டா ஸ்டில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்படி 10 வாங்கின ஒரு பேக்கு, 20 ஒரு பேக்கு, 40 பேக்கு. ஓகே, 40 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்றாரு, அது ஒரு காம்ப்ளிமெண்ட் பேக்கேஜ். அதுல ரெகுலர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி வரும், இப்படி காம்ப்ளிமெண்ட் சொல்றேன், அப்ப நான் கொடுக்க முடியும்னா சொல்லி உனக்கு கொடுத்த காசு பொருள் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் எதுவும் கேட்க கூடாது, உனக்கு டீல் முடிஞ்சது, கொடுத்தா வாங்கி சொல்லிட்டீங்கன்னா கேள்வி தானே. இதான் திருப்தி உள்ள யோசிக்கிறாங்க. அது ஒண்ணு லைஃப் லாங்க வேற தராங்க. சிம்பிள் சார். அதாவது ஒரு கிராமத்து பழமொழி இருக்குது, பொன்மூட்டிக்கிற வார்த்தை யாருக்கு பார்ப்பாங்களா? அது எப்படி? அது அப்படி பண்றவன் யாரு? அது தப்பான விஷயம். பண்றவன் யாரு? முட்டாள். நான் முட்டாள் கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு நபரும் கன்சியூமர், திரும்ப சொல்றேன், இவங்க நம்பிதான் துணி வைக்கிறாங்க, இவங்க நம்பிதான் சொத்து தயாரிக்கிறாங்க, இவங்க நம்பிதான் பேச தயாரிக்கிறாங்கன்னா இப்போ எங்கேயோ நீ சம்பாதிச்சு இன்னொரு கம்பெனிக்கு பொருள் வாங்குறீங்க, நானே உடம்பு பொருள் வாங்கல மாட்டேங்கிறேன். இது சாத்தியமா இல்லையா? இது ஓவர் நைட் நடக்காது. 1 by 1 நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என் பிராண்ட் கிரியேட் ஆகி பிராண்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா நடக்குதானே. இப்ப பிராண்டா நீங்க மாத்தி விட்டீங்க,
இன்னும் என் பீப்புள் வாங்க போறாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஃபுல்லா தாண்டி இன்னைக்கு சவுத் இந்தியா நிறைய ஸ்டோர் வந்தாச்சு. அந்த வகையில உலகம் ஃபுல்லா பண்றது நோக்கம், நாட் ஒன்லி இந்தியா, உலக மக்கள் உலகம் கூட இருக்காங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா டார்கெட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் இந்தியா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வரும்போது நெக்ஸ்ட் போகும். ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கொண்டு போகும். சும்மா அகலாக வச்சு சொதப்பி கூடாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எங்களுக்கு அப்படியே டெவலப் பண்ணி படிப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போனால் நம்ம என்ன பண்ணலாம் விஷயத்தை பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போகும். சும்மா யாருக்கு பண்ணி வச்சுட்டு சொதப்பிட்டு கடைசியில் தேவையில்லாமல் மெயின்டைன் முடியாமல் சிக்கல் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். அதாவது தமிழ்நாடு, அப்புறம் இப்போ வந்து பக்கத்துலேயே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அப்படிலாம் போக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எல்லா பக்கம் ஆஃபீஸ் இருக்கு. அப்படியே டெவலப் பண்ணி சவுத் இந்தியா கவர் பண்ணி இப்போ வந்து யூபி கூட ஆஃபீஸ் போட்டுருக்கேன் நான் லக்னோவில். அப்படியே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து இங்கே தெலுங்கானா பார்க்க இருக்கு. அண்ட் வந்து இப்போ நாக்பூரில் பார்த்து ஆஃபீஸ் பார்க்க இருக்கு, டெல்லியில் பார்க்க இருக்கு. அட் எண்ட் ஆஃப் 2024 ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லையும் ஆஃபீஸ் இருக்கும். தேர் இஸ் நோ டவுட். ஓகே, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சார். பட் இதுதான் நான் கேட்குற கேள்வி இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மணி சர்க்குலேஷன் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பட் ஏதோ ஒரு சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் ஒரு 4 ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மத்தில் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. மந்த்லி அப்புறம் தராங்க அப்படின்னா ஹவுஸ் பாசிட்டிவ். ஸோ எதுவுமே வாங்க மணி சர்க்குலேஷன் தானே. எஸ், சிம்பிள். நீங்க சொல்ற கேள்விக்கு ஒரு லாஜிக். இந்த புட்சாலித்தனம் பேசுறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரே கேள்வி கேட்கறாங்க. ஒரு நபர் என்கிட்ட பேசிக் மெம்பரா ஆனாங்க, தட் இஸ் 360 கொடுத்து என்னுடைய ஃபேஸ் கேர் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணா அவர் லைஃப் டைம் பேஸ் கூட டிராவல் பண்ண அனுமதிச்சுக்கணும் இல்லையா? ஆமா, இருக்குது தானே. எஸ். அவருடைய பர் டே இன்கம் 7 ரூபாய் தானே, 7 ரூபீஸ். மாசமான 220 ரூபாய். ஈவன் சொன்னா போக 120 ரூபாய் கை கிடைக்கும். ஆமா, இந்த 120 ரூபாய் வாங்குறதுக்கு ஏதாவது பொருள் விற்கணும் அவரு இல்ல, அவசியம் இல்ல. ஆமா, யாராவது ஆள் சேர்க்கணுமா? நோ, அவசியம் இல்ல. இங்க மணி சர்க்குலேஷன் கொடுத்து 360 ரூபாய் அதுக்கு பொருள் வாங்கிட்டாரு. ஆமா, இப்போ வந்து மாசமா 120 ரூபாய் எங்க மணி சர்க்குலேஷன் எப்படி பண்ண முடியும்? கேட்கறது கொஞ்சம் யோசிச்சு புத்தி வேணுமா இல்லையா சார்? கேட்கற கேள்வி மணி சர்க்குலேஷன் எப்படி பண்ண முடியும்? சர்க்கிள் பண்ண காசு இருக்கு, அப்ப அது இல்ல தானே. ஓகே சார், நான் சொல்ற லாஜிக் புரியுது சார், புரியுது. இது எதுவா இருந்தாலும் அவன் என்ன பேக் வாங்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் அந்த பேக்கேஜ்க்கான காசு நீங்க உங்க கணக்கு வச்சா கொடுக்க முடியும். ஆமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குது. அதான் இந்த கேள்வி தானே. அப்ப அது இல்லன்னு புரியுதா? கண்டிப்பா. சோ வித்தவுட் டவுட் நாங்க பிசினஸ் பண்றோம், கரெக்டா பிசினஸ் பண்றோம், ப்ராஃபிட்டை ஷேர் பண்றோம். கம்பெனிக்கு ப்ராஃபிட் வருமா வந்துகிட்டு இருக்குது, இனிமே வரப்போகுது. ரெண்டு பொருள் வச்சுக்கிட்டே ஒரு 30-40 மெம்பர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி சொன்ன செஞ்சு காமிச்சுக்கிறேன். இன்னைக்கு இத்தனை பொருள், இத்தனை ஸ்டோர், இத்தனை ஸ்டேட்டுக்குள்ள போறேன்னா இத்தனை மெம்பர்ஷிப் இருக்கும்போது எனக்கு பிசினஸ் அதிகமாக கம்மியாகும். எஸ் சார். இப்போ லாபம் கண்டிப்பா பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு பட் நம்மளோட கணக்கு பார்த்து ஒரு சம் க்ரோஸ் பிசினஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பாயிண்ட் கண்டிப்பா வாழ்க்கை சார். பட் நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு மெம்பர் ஆகுறாரு, அல்லது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமான பேக்கேஜ் அப்கிரேட் பண்றாரு, ஒரு சம் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. அவரு ஒரு ட்ரிப் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, ஒரு 1 லட்சம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கான ப்ராடக்ட் நீங்க கொடுத்துறீங்க. டெஃபினெட்லி அவருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முடிஞ்சது இல்ல முடியும். ஓ, அங்கதான் ஆரம்பிக்குது சார். ஃபர்ஸ்ட் நாங்க முடிஞ்சதுன்னு சொல்றோம் சார். இப்போ காலி கட்டியாச்சு, எஸ், முடிஞ்சது ஆரம்பிக்குதா லைஃப் ஆரம்பிக்குது, அவ்வளவுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஏன் தாலி கட்டுறது சம்பவம். ஆமா, தாலி கட்டுறதுக்கு அப்புறம் சரி கல்யாணம் செய்யு, இதுக்கப்புறம் முடிஞ்சுதான் ஆரம்பிக்குது. புரிஞ்சா சரி. ரைட், ஓகே சார். அது இன்னொன்னு நீங்க அவன் பார்த்துப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, மாசம் எப்படி உங்களுக்கு நீங்க அவ்வளவு அமௌண்ட் தர முடியும் லைஃப் லாங்? சார் ஆல்ரெடி 2 அவரு முடிச்சு அவருக்கு ஆக்சுவலி ப்ராடக்ட் நீங்க முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க, நான் ஆரம்பிச்சு சொல்றேன். இதுதான் பிரச்சனையே. அதுதான் எப்படின்னு கேட்கறேன் சார். இன்னைக்கு அவரு என்னுடைய மெம்பர் சார், எங்களோட டைப் ஆயிட்டாரு, அப்படிதானே? சரி சார். இப்போ வந்து ஒரு 1 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க, இந்த மாசம் இணைஞ்சிட்டாங்க. பட் அதுக்கான ஒரு வால்யூம் வந்து ரைட் எல்லாருமே போயிட்டு அடுத்த மாசம் தப்பா நினைச்சு கூடாது சார். சார் நீங்க சும்மா கேளுங்க சார். அடுத்த மாசம் யாருமே ஜாயின் பண்ணல. அப்ப அடுத்த மாசம் அந்த 1 லட்சம் பேருக்கு 7 ரூபாயில இருந்து அந்த 1 லட்சம் கற்பனையா உண்மையா? கற்பனைகளுக்கு சொல்றாங்க சார். நீங்க உலகம் அழிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவோம்? எல்லாம் செத்து போயிருவோம். என்ன பண்ணலாம்? நீ வீடு கட்டாம பண்ணலாமா? நீ கல்யாணம் வைக்க மாட்டலாம், குடும்பத்தை பண்ணலாமா? அப்புறம் இது கற்பனை தானே. உலகம் அழிஞ்சு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. உட்காந்து யோசிக்கலாமா? உலகம் அழிஞ்சு என்ன பண்றது? எல்லாம் செத்து போயிருவோம். அதுக்கு நீ போயிட்டு பண்ணலாமா? ஃபேன்ஸ் புதுசா வாங்க பண்ணலாமா? அப்புறம் சார் கற்பனை பண்ணா போயிட்டே பண்ணிதான். புரியுதா? கற்பனைக்கு எல்லாம் இருக்கா? சாப்பிட விஷமாயிருது, ஃபுட் பாய்சன் அப்படிதானே, சாப்பிடாம பண்ணலாமா? அப்புறம் போற பஸ் 3 பஸ் போய் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது, பஸ்ல போகாம பண்ணலாமா? இல்ல. அப்புறம் வாங்க செல்போன் வெடிச்சு செல்போன் வாங்க பண்ணலாமா? இல்ல. அப்ப கற்பனை பண்ண என்ன எவ்வளவு நாள் பண்றது? எங்க போக முடியும், எங்க வந்துருக்குது, வீடு கட்ட பண்ணலாமா? இல்ல. அப்புறம் அங்கெல்லாம் நம்புறீங்க, இங்கே நம்ப மாட்டேங்கிறீங்க, இங்க மட்டும் உங்களுக்கு கற்பனை வாழுது.
நான் என்ன கேக்குறேன்? ஓகே சார். சார் அவனே கேட்க புரியுதுங்களா? எஸ் சார் நான் வந்து சும்மா வந்து போற சொல்லிட்டு போறேன். என்கிட்ட ஒரு விஷயத்தை சிறப்பா செய்யறேன். அத்தனை ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த பிசினஸை எப்படி கொண்டு போகணும், எப்படி பண்ணா போய் ரீச் பண்ண முடியும், உண்மையா மக்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும், எந்த சூழல் வந்தாலும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும் சொல்லி ஸ்ட்ராட்டஜி இல்லாம சும்மா குட்டாமக்குள்ள பண்ணல. என்ன பார்த்து குடாம வந்த மாதிரி காணாம போயிட்டான். புரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டுக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெண்டா ஒரு 6 மாசம் வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி பிசினஸ் பண்ணா விளம்பரம் பார்த்தா காசு ஊருக்குள்ள நிறைய பண்ணான். அவனுக்கு எங்க போயிட்டான்? ஏன் காணாம போயிட்டான்? பிகாஸ் தே ஹவ் நோ ஸ்ட்ராட்டஜி. அவனுக்கு எதுவும் கோர்ல கிடையாது, உள்ள எதுவும் கிடையாது. ஏதோ பண்றாங்க, நாமளும் பண்ணலாம் சொல்லி வந்துட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது சிம்பிளா சொல்ல சார், ரசம் வைக்க என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வேணும். இது ரசம் வைக்க பார்க்கலாம். இல்ல சார், சார் நான் என்ன கேக்குறேன், ரசம் வைக்கிறதுக்கான பொருள் வச்சிடலாம்ல. அது ரசமா இருக்குமா வச்சதுக்கு தான் தெரியும். ஆமா, சிம்பிள் சார். ரசம் வைக்கிறதுக்கு எல்லாரும் தெரியும் என்ன பொருள் உள்ள போறோம்னு. ஆமா, எல்லா ரசம் ஒரே டேஸ்ட் வருமா? அது கை அது இருக்குல்ல, ஏதோ அது வந்து டைமிங், மிக்சிங், சோர்ஸ் இருக்குல்ல. தெரிஞ்சவன் சமையல்காரன், இமோஷன் கூட மாட்டாரு. தெரிஞ்சவன் சமையல்காரன். ஆமா, தெரியாத சாதாரண அப்படிதானே. ஆமா. சோ ஒரு பிசினஸ் என்ன மாதிரி பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவன் பிசினஸ்மேன். ஓகே, தெரியாத அண்ணன். அப்போ நீங்க உங்க பிசினஸ் என்ன செஞ்சுதான் காமிச்சிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி 2.5 இயர்ஸ் செஞ்சு காமிச்சேன். எல்லாரும் சொல்றேன். எஸ். இப்போ உங்களுக்கு டவுட்டுக்கு என்ன அவசியம் இருக்கு? முன்னோட பிசினஸ் எனக்கு growth ஆயிருக்காங்க. கண்டிப்பா. முன்னோட அதிகமா ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. முதல்ல வந்து எனக்கு ஒரு ஆபீஸ். ஆமா. இன்னைக்கு ஆபீஸே முதல்ல 30 ஆபீஸ் தமிழ்நாட்டுல 14 ஆபீஸ் ஆசிரியர் ரிஜிஸ்டர்ட் இருக்கு. இன்னொரு 15 ஆபீஸ் வந்து ரெடியா இருக்கு. தேவைப்பட்டா அது வந்து டைப் பண்ண ரெடியா. ஓகேவா? அதை தாண்டி பிரான்ச்சஸ் செயல்படுது. அது தேவைப்பட்ட இண்டிவிஜுவல் ஆபீஸ் மாறவும் தயாரா இருக்கு. அதை தாண்டி என்ன அப்படின்னா இன்னைக்கு 700 ஸ்டோர். 87 ப்ராடக்ட் இருக்கு. முன்ன விட எனக்கு growth அதிகமாக கம்மியாகும். அதிகம். நீங்க எப்படி இருக்கு? ஹோட்டல்ல வந்து 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா ஓகே. 1000 சாப்பிட்டா யாரும் வராம போயிட்டா எங்க ஒரு யாரும் வராம போவாங்க? ஏதோ ஒரு நாள் வராம இருப்பாங்க. இந்த ரோட்ல யாரும் வரலீங்கன்னா நீங்க ஹோட்டல்காரங்க கேட்பீங்களா? ஹோட்டல் வச்சு கட்டுற நீ வெளியே செலவு பண்ற, இந்த ரோட்ல யாருமே போவாங்கன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க. நீங்க கிளம்பி சொல்லுவாங்க. கண்டிப்பா. உங்களை வந்து பாராட்டி அப்படியா பயப்படுவானா? பைத்தியார வெளியே கொண்டு சொல்லுவாங்க. என்ன எதா இருக்கும்? சோ எல்லா பிசினஸுக்கு பின்னாடி சார் திரும்ப விளம்பரம் காமிக்கிறாங்க. எல்லா சேனல்லையும் எல்லாரும் பாக்குறாங்களா? இல்ல. ஏன் விளம்பரம் போடுறாங்க? பட் யாரோ சம் பீப்புள் எப்படியாவது ஏமாந்து பாத்துவாங்க விளம்பரத்துக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணும்போது அதை மீடியா பிசினஸ் சேல்ஸ் நடக்குன்னு நினைக்கும் போது கன்ஃபார்மா விளம்பரத்தை பார்க்காம கொடுக்குறாங்க. என்ன சார் பிரச்சனை? விளம்பரங்கிறது விக்கிறதுக்கு அல்ல, பார்க்க வைக்கிறது. அதுக்கு தான் நடிகர் கூட்டுறாங்க. நடிகர் கூட்டுறாங்க. இதுல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் சார். இப்போ அதுல வந்து நீங்க ஒளிபரப்பக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் ஒரு பிராண்டடாவோ ஒரு பெரிய ஒரு மாஸ் வேல்யூ அப்படி இருந்தா அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம். பட் நீங்க சாதாரணமான சின்ன கடைகள், சின்ன மனிதர்கள். ஒரே விஷயம் மிஸ்டர் கண்ணன், அதாவது நீங்க விஷயம் வந்து ஒரு செய்தியா சொல்றீங்க இல்லையா? இப்ப வர்றது உலகின் நம்பர் 1 ப்ராடக்ட் உங்க விளம்பரம் வந்து உங்களுக்கு என் சேனல் வர்றது எல்லாமே உலகின் நம்பர் 1 ப்ராடக்ட் மட்டும்தான் விளம்பரம் இருக்குது. இல்ல சாதாரண இங்க இருக்கு ஒரு ஏன் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது சாதாரண பொருள். நான் காமிக்கிற ஏன் ப்ராடக்ட் இன்னைக்கு நம்பர் 1 பிராண்டா இல்லையா? பண்ணிட்டீங்களா? அப்புறம் அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதோட என்ன என்னோட பெரிய பிராண்ட் காமிக்கிறீங்க? என்னோட யாருங்க பெரிய பிராண்டு கிடையாது. என் பிராண்ட் காமிக்கலாம். என் கம்பெனி எல்லாம் நடக்காதா? கண்டிப்பா. இன்னும் பிரச்சனை இல்லை. நான் காமிக்கிறது என் சேனல் உலகின் நம்பர் 1 பிராண்டு. பண்ணி விட்டுதான் நீங்க தான். அதனால ஆயிடுச்சு தானே. இதுல ஒன்றும் பிரச்சனை. நல்ல பிராண்டை காமிச்சா ஓடும்னா நான் இருக்கிறதுல நம்பர் 1 பிராண்டை காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு நோட் பண்ணேன். ஓகே சார். அப்போ மேனுஃபேக்சரிங் எப்படி அந்த மேனுஃபேக்சரிங் பார்க்கும் போது உங்களை சார்ந்தது இல்ல வந்து நீங்க எப்படி எனக்கு அது கவனம் எடுக்க முடியாது. நான் வந்து கம்பெனி டைப் தான் வாங்குறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு நேரம் பட் எல்லாமே ஆர்கானிக்கா சார்? அது சார் ஆர்கானிக் வாங்க உலகத்தே கிடையாது சார். சும்மா சொல்லிக்கிறேன் சார். ஒரு கேட்சான வார்த்தை சார். நீங்க வந்து ஆர்கானிக் சொன்னா ஒரு விவசாயம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆர்கானிக் நான் மருந்து வைக்கிறேன்னா பக்கத்துக்காக மருந்து வச்சா அங்க போற ஒரு தேடியோ இன்னொரு பண்டோ மகர சேர்க்கல இங்கே வருமா இல்லையா? அந்த மருந்து வருமா இல்லையா? எப்படி ஆர்கானிக் சொல்லி நான் அடிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆர்கானிக் சொல்லிக்க முடியாது. கீழே வந்து நீரோடத்துல வந்து ஒரு உப்பு கலந்ததுன்னா தண்ணி இஞ்சி வருமா? நீ வேறு போகும்போது நீங்க செடி வைக்கலாம், தென்னை மரம் வைக்கலாம், வேறு எது வைக்கும் பக்கத்துக்காக போக இல்லையா? அவன் ஒரு மருந்து போட்ட வருந்தானே. ஸோ ஆர்கானிக்ங்கிறது அப்படி 100% இந்த இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. அமேசான் காட்டுல வேணா இருக்கலாம். ஒரு 50 பேருக்கு யாரும் மருந்து அடிக்காம இருந்தா மேபி ஆர்கானிக்கா முளைக்கலாம். பட் விவசாயம் நடந்தா அப்படி கிடையாது. ஸோ ஆர்கானிக் ஒரு கேட்சியான வேர்டு. நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பல. எல்லாமே இயற்கையான பொருட்கள். மூலிகை இன்னைக்கு நான் மறந்து போனேன் யூஸ் பண்ண தாத்தா காலத்தை சாதாரண பயன்படுத்தின பொருட்களை இன்னைக்கு வந்து பேரங்காலத்தை அது என்ன தெரியாம போயிட்டாங்க. சித்தரத்தை சொன்னா யாருக்கு தெரியும்? தெரியாது. நான் சொல்றேன் சித்தரத்தை பருப்புடி வாங்கி சாப்பிடு.
கண்டங்கள் தெரியும், யாருக்கு தெரியும், நிறைய இந்த ஜெனரேஷன் தெரியல. கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க எதுக்காக கொடுக்குறீங்களோ அந்த அந்த ஒர்த்து வேல்யூ இருக்குன்னு சொல்றீங்களா? 100% வேல்யூ இருக்கும். வாட் இஸ் மீன் பை வேல்யூ? வேல்யூக்கு என்ன நீங்க டெஃபினிஷன் சொல்றீங்க? இல்ல சார், வேல்யூ அப்படிங்கறது நாம என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோமோ அந்த அது கிளியரா இருக்கும் சார். வேல்யூங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லது நீங்க நினைச்சீங்கன்னா அது வேல்யூ. உங்களுக்கு தேவையில்லை நினைச்சீங்கன்னா அது வேல்யூ கிடையாது. அவ்வளவுதான். நீங்க அதை மதிச்சா தட் இஸ் வேல்யூ. அதுக்கு வேல்யூ அர்த்தம் இல்லையா? கண்டிப்பா. நீங்க அதை மதிக்கிறீங்கன்னா அவர் வேல்யூ கொடுத்து பேசுப்பா சொல்றாங்க, மதிச்சு பேசு. அவரோட வேல்யூ இல்லாத அவர் மதிக்காது. அதானே நீங்க சொல்ற வேல்யூ வந்து எத்தனை ரூபா உள்ள வந்து எத்தனை கிராம் பல்ப் போட்டீங்க, எத்தனை கிராம் உப்பு போட்டீங்க, அது என்ன வேல்யூ சொல்லி போடுறது, அந்த வேல்யூ. நான் அந்த வேல்யூ தரேன்னு சொல்றேன். இன்னைக்கு வேல்யூ ஒரு 2 வேல்யூ. அப்போ நீங்க ப்ராடக்ட்டும் ஜெனுவனா இருக்குது, மார்க்கெட்டிங் பிளானும் ஜெனுவனா. சார் சாப்பிடுறது ஏன் மக்கள் சார் நல்ல பொருள் தான் கொடுக்குறானே சார். யாரோ சாப்பிடுறதுக்கே நல்ல பொருள் கொடுக்குறாங்க அப்படிதானே? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு வியாபாரம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் வந்து பெரிய கவனிக்கிறது இல்லை. சிலர் கரெக்டா இருக்காங்க, பலர் கவனிக்கிறது இல்லை. லாபத்தை மட்டுமே நோக்கமா கொண்டு they do something. இது நடக்குது. நான் யாரையும் கண்டிக்க போறது இல்லை, அது நான் ஃப்ரீயா விட்டுறேன். ஏன்னா வியாபாரம் கிடையாது. பட் நான் அந்த வேலை செய்யக்கூடாதுக்காகலாம் இருக்குது பெஸ்ட் பார்ட். இன்னைக்கு பெருங்காயத்துல எது பால் பெருங்காயம், இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா பெருங்காயமும் கூட்டு பெருங்காயம். இந்த கூட்டு பெருங்காயம் இருக்கீங்களா 10% தான் இருக்கும் அசை போயிட்டாங்க பெருங்காயத்து. மீதி 90% அது இருக்கு பார்த்தீங்கன்னா அரபிக் கம்மும் மேபி மைதாமாவும் அது போதுமோ. அது அப்படிதான் ஃபார்முலா. நான் தப்பு சொல்ல. பட் நான் கொடுக்க நினைக்கிறது வந்து நல்ல பொருள். பியூர் பால் பெருங்காயம் கொடுக்குறேன், நல்ல விஷயம் பண்றேன். இதை என் மக்களுக்கு கொடுக்குறேன், சாப்பிட போறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் கமர்ஷியலா மட்டும் யோசிக்காம, பெருசா கமர்ஷியலாவே யோசிக்காம மக்கள் நல்லா அக்கறை செய்து தான் இன்னைக்கு டீ தூள் 50 ரூபாய்க்கு இருக்கா இல்லையா? இங்க ஊட்டியில 50 ரூபாய்க்கு இருக்குதானே? 5000 இருக்கலாம்ல, இருக்குது. அந்த மாதிரி டீ தூள் இருக்குது. அதை வந்து நம்ம லேபர் பண்ணி கொடுக்கலாம், 500 ரூபாய் சொல்லி கிலோ சொல்லி பெரிய லாபம் சிக்கலாம். ஆனா நான் ஏன் செம்பருத்தி தரேன்? எனக்கு என்ன வேறு செம்பருத்தி தரேன் சொல்லிட்டு எங்களுக்கு நார்மல் கிடையாது. அந்த ப்ராடக்ட் இருக்கு இருக்கு. செம்பருத்தி தூள் போய் பாருங்க, வெளியே உள்ள எல்லாம் வச்சிருக்கு. போய் கூட பாத்தீங்களா? எத்தனை ப்ராடக்ட் பாத்தீங்களா? எங்க ஷோகேஸ்ல பாத்துப்பாங்க. எங்க டீ தூள் 2 டீ தூள் இருக்குது. ஒன்னு செம்பருத்தி டீ தூள், இன்னொரு கொய்யா மருதம் டீ தூள். ரெண்டுமே மிகப்பெரிய மெடிசன். வேணும் வாங்கி சாப்பிட சொல்லிருக்கேன், கட்டாயப்பத்துல இருக்குது. அப்போ ஒரு பொருளை சாரி நாட்டுக்கோழி பிராய்லர் 2 கோழி தானே, இன்னும் விட 2 விலை கிலோ கோழி கம்மியா இருக்கு, நாட்டுக்கோழி விலை அதிகமா இருக்கு. அது என்ன கோழி தானே? ஆமா. ஏன் அது ஜாஸ்தி ஆகுது? சோ ஒரு விஷயத்தை அதுக்குண்டான தயாரிப்புல அதுக்குண்டான ஒரு விஷயம் உள்ள இருக்குதுன்னா மக்கள் காசு தரது யோசிக்க மாட்டாங்க தானே? நீ எல்லாமே கோழி தானே, எதுக்கு இந்த கோழி 200 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு கேட்க போய் கண்டிப்பா முடியாது. வேணா வாங்கி சாப்பிட்ட அவ்வளவுதானே. அவ்வளவுதான். சோ கான்செப்ட் இவ்வளவுதான். அப்ப எங்கிட்ட நான் என்ன பண்றேன், பால் கோழி கொடுக்கல, அது கூறு வலிக்கிறாங்க. சில கோழி தப்பு சொல்ல எதெல்லாம் சாப்பிட்டோம். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எல்லாம் நல்ல பொருள் தான் கொடுப்பேன், வேணுமா சாப்பிடுங்க. சோ நீங்க ஒரு லோக்கல்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. சிம்பிள். இது ஒரு காமெடியான வேர்ட் சார். சீப் வார்த்தை பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கு, சீப்பா கிடைக்கும். நீ சொல்லுங்க. கிடைக்கும். நான் ட்ரஸ்ட் மாதிரி இருந்தா தர்மத்துக்கு பண்ணலாம். வியாபாரம் ஒரு சீப்பா இருந்தா அது பெஸ்டா இருக்காது. பெஸ்டா இருந்தா சீப்பா கிடைக்காது. சோ என் ஒரு பெஸ்ட் தான். நீங்க ஏதாவது சீப்பா கொடுக்க முடியாது, அது முன்னாடி ரேட் கொடுத்து வாங்கிக்கலாம். நான் வாங்க கட்டாயப்படுத்தல. சூப்பர். ஐ கிவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் சார். வேணும் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கும் ஆசைப்படுறீங்களா, வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இருக்கக்கூடிய சட்டை ஒன் மோர் திங் சொல்லிடுறேன். ஒரு பழமொழி, பழைய கால பழமொழி இருக்கு, வைத்தியம் தரத வாணிபர் குடும்பம். அப்படிதானே? வைத்தியத்துக்கு கொடுக்கறது வாணிபர் குடும்பம். வியாபாரம் எதையா வாங்கிட்டு ஓட்டு சீக்க வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நல்ல வாங்கி தெம்பாது. இதுதான் நான் சொல்றேன். சொல்லாம செஞ்சு காமிக்கிறேன். புரிஞ்சவங்க வாங்குறாங்க, மற்றவங்க புரியும்போது வாங்குவாங்க. ஐ எம் வெயிட்டிங். ஆனா உடனே வாங்கிடுவாங்க. பிகாஸ் உங்க கைகறினால பிராண்ட் ஆக்கி மக்களுக்கு எல்லாம் ரீச் பண்ணி மிகப்பெரிய சாதனை இருக்கீங்க. மகிழ்ச்சி. தென் வேற விஷயம். தேங்க்யூ சார். ஆக்சுவலி இப்போ இருக்கிறது எல்லாமே பட் நீங்க கிளியரா இருக்கீங்க. அதுல எந்த விதமான தொந்தரவோ உங்களோட பார்வையில் எதுவுமே இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே சவாலாத மாதிரி பிரச்சனையை பார்க்கவே இல்லை சார். பிரச்சனையா பார்க்க என்ன இருக்குது? ஏதாவது இருந்தா தான் பிரச்சனை நான் பார்ப்பேன். ஓ நீங்க சார் இன்னைக்கு 2 விஷயம் தான் சார். ஒன்னு என்னை பத்தி புரிஞ்சவங்க, என்னை பத்தி புரியாதவங்க. அதை நான் யாரும் தெரிஞ்சவங்க இல்ல நான் யாரும் தெரியாதவங்க. இதுதான் எனக்கு ஒரு டயலாக் இருக்கு இந்த மார்க்கெட்டிங் சொல்ல. ஒன்னு நமக்கு தெரிஞ்சவங்க, இன்னொன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த உலகத்தையே நான் பார்க்கறேன். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் யாரும் எனக்கும் தெரியும். ஆமா. சரிங்களா? அவங்க நான் விளக்கம் சொல்ல அவசியமே இல்ல. ஆனா எனக்கு தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு புரிதல இன்னைக்கு எல்லாம் உருவாக்கிருக்கீங்க. கண்டிப்பா. படிப்படியா அவங்க இப்ப யாரும் இப்பதான் நான் யாரும் தெரிஞ்சுக்க அவங்க விரும்புறாங்க. ஒன் பை ஒன்னா ஏற்கனவே எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க என் பிசினஸ் growth ஆக போகுது. ஏற்கனவே growth ஆயிட்டு இருக்கு, இன்னும் கண்ணாதான் growth ஆகும். ஐ அம் ஆல்சோ. தேங்க்யூ சார். உங்களுடைய வேல்யூபிள் டைம் நீங்கள் எங்களுக்காக கொடுத்து இவ்வளோ நேரம் பேசிட்டு நன்றி. கண்டிப்பாக அடுத்த பதிவில் அடுத்த சந்திப்போம். வணக்கம் சார். நன்றி.